தமிழ் தேசிய அரசை அமைப்பது, அதுதான் நம்முடைய கனவு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாமிய உறவுகள் இத்தனை பேர் இருந்தாலும், லட்சக்கணக்கிலே நமது உறவுகள் இருந்தாலும், அவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எப்போதுமே அவர்களிடத்தில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற நிலையிலே இருக்கிறார்களே. ஏன் நம்மை ஏன் அவர்கள் தொடர்ந்து சிறுபான்மை என்று சொல்லி சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள்? யார் சிறுபான்மை? ஆட்சியிலே இருக்கின்ற அவர்கள்தான் சிறுபான்மை. ஆனால் இந்த மண்ணின் மக்களை, மண்ணின் மைந்தர்களை, அவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, சகோதரர்களை அவர்கள் சிறுபான்மை என்று சொல்லி அவமானப்படுத்துகிறார்கள். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி என்று கண்ணியமிக்க காகிதமில்லத்தவர்கள் முழங்கினார்கள். நான் இங்குதான் இருந்தேன், என் மார்க்கம் என்னிடம் வந்தது என்று சொன்னார் புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள். அப்போது நாம் எப்படி சிறுபான்மையினராவோம்? மைக்ரோ கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற, விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்ட கருணாநிதியின் குடும்பத்தினர் உங்களை பார்த்து சிறுபான்மை என்று சிறுமைப்படுத்துகிறார்கள். அந்த உங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களிடம் எப்போதுமே மண்டியிட்டு அவர்களை ஆட்சியிலே அமர வைப்பதற்காக போராடுகிறார்கள். அவர்கள் மடியிலே கையேந்தி நிற்கிறார்கள். எமக்கு ஒரே ஒரு ஐயம்தான், நம்மை அல்லாஹ் காப்பாற்றுகிறாரா, ஏக இறைவன் காப்பாற்றுகிறாரா, அல்லது இந்த திராவிட திருடர்கள் காப்பாற்றுகின்றார்களா? நாம் நாத்தியவாதிகளா, இஸ்லாம் என்ற உண்மையான மார்க்கத்தை ஏற்ற உன்னத பெருமக்களா? இஸ்லாமை ஏற்ற எவராவது திமுகவை ஆதரிப்பார்களா? என் அன்பு உறவுகளே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் சிறுபான்மையினராக இருக்க வேண்டும்? நாம் யார்? இந்த மண்ணை இங்கே ஆண்டவர்கள், அவரிடமிருந்து இந்த மண்ணை விடுதலைக்காக போராடியவர்கள் யார்? எமது அருமை இஸ்லாமிய உறவுகள். வாரிசு உரிமை போரிலே நம் பகுதி பாதிக்கப்பட்டது. இன்றைக்கும் திராவிட வாரிசு உரிமை போரிலே இந்த பகுதி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீள்வதற்கான வழியாகத்தான் ஏப்ரல் 23 இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடியலை தரப்போகின்ற நாள். அன்றைக்கு நீங்கள் ஏக இறைவனின் அருளோடு, அளவற்ற அருளாளனின் ஆசியோடு நீங்கள் நம்மை வாழ வைக்கிற விவசாயிக்கு வாக்கு செலுத்துவோம் என்ற முடிவோடு வாக்காகத்திற்கு செல்லுங்கள். ஒரு புரட்சியை நீங்கள் உறுதியாக நிறைவேற்ற போகிறீர்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது பற்றுக்கொண்டு தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாழ்கின்ற அனைத்து மக்களும் தமிழ்நாடு எங்கும் அண்ணனை நம்பி நிற்கிறார்கள். மாற்று கட்சியிலே இருக்கின்றவர்கள் கூட தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் விடுதலை அவசியம் என்று உணர்ந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும் என்ற முடிவோடு இந்த தேர்தலை அணுக இருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி கொண்டு நாம் தமிழர் கட்சியை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத அளவுக்கு அத்தனை தடைகளையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை சந்திக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வன்முறையை உருவாக்குகிறது? நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நமது வெற்றி, நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தரப்போகிற வெற்றி அவர்களுக்கு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. மக்கள் கூடுகின்ற இடத்திலே அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசிவிடக் கூடாது என்று அரசும் அரசின் காவல்துறையும் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இடத்தை மாற்றி தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அனுமதி தராத இடங்களும் இருக்கிறது. ஏன்? அவர்களுக்கு அச்சத்தை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். இங்கே தமிழ் தேசிய புரட்சி எழுச்சி கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றம் வரப்போகிறது. அந்த ஆட்சி மாற்றம் இந்த கொள்ளையர்களை அனுப்பி, அந்த கொள்ளையர்கள் என்ற நிலையல்ல, இனி எம் நிலத்தை தமிழனே ஆளுவான், தமிழ் தாயின் தலைமகன் சீமான் ஆளுவான் என்ற முடிவோடு தமிழ்நாட்டு மக்கள் களத்தை எதிர்கோதி காத்திருக்கிறார்கள். எனவே திராவிட திருடர்கள் அச்சத்தில் இந்த அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள். என் அன்பு மக்களே, நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள். பாவலரேர் பெருஞ்சித்திரர் அதைத்தான் சொல்லுகிறார். எந்த கட்சியில் இருந்தாலும் இனத்தை மறந்து விடாதே தமிழா, இனத்தை மறந்து விடாதே. பாவலரேரின் கனவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முடிவு மே 4ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக போகிறார். இந்த நிலம் யாரிடம் இத்தனை ஆண்டுகளாக அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அதை மீட்பதற்கான வழிதான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான். காவல்துறையினருக்கு இதுவரைக்கும்
எந்த ஆட்சியும் அரசும் செய்யாத அனைத்து சலுகைகளையும் அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்ற கனவோடு ஆட்சி செயல்பாட்டு வரைவிலே அண்ணன் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களும் நமது சகோதரர்கள், அவர்களும் நமது உறவுகள். அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை மீறி அரசின் காவலாளிகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்களையும் மனிதர்களாக மீட்டு சக மனிதர்களாக மதித்து சமமான சரியான வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் நல்ல வாழ்வு வாழ்வதற்குமான திட்டத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு துறையிலும் இந்த கனவை மிகப்பெரிய பெரும் கனவு தேசமாக உலக வல்லரசுகளுக்கு சமமான ஒரு அரசாக தமிழ்நாட்டு அரசை அமைப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் இலக்கு. விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.